ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கௌரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு, நிலம், கார்னு நல்ல வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணா வந்து ஃபாரினில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் இவங்களும் சேர்ந்து தாங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுறதாகவும், ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. திருமணமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் குழந்தை இல்லாதவராக இருக்கணும். மனைவி டிவோர்ஸ் ஆனவராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகன் ஆனால் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணுங்க. ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு எங்கள் பிஸ்னஸே ரன் பண்ணுறவராக இருந்தாலும் ஓகே அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா லலிதா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. இப்போ இவங்க இருக்கிற வீட்டுக்கு மேலே 2 போர்ஷன் வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா, ஒரு தம்பிங்க. ஸோ 2 பேரும் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும், இவங்களுக்கு வந்து திருமணமாகி குறுகிய காலத்தில் வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் குழந்தைங்களாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் வரக்கூடியவருக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தாலும் ஓகே, குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓரளவு படித்து நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும். குறிப்பாக வந்து குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை, அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்